ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இன்ஜினியரிங் கோர்ஸுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ்பெஷலி இன்ஜினியரிங் கோர்ஸுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இன்ஜினியரிங் கோர்ஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோடைய வரிசையில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூவாக பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 14 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கரண்ட்டில் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னையை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் தொடர்ந்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டிசைன் இன்ஜினியர், ஒரு ஃப்ளைட்டை டிசைன் பண்ணுறது நீங்கள் தான். ஸோ அதனால் டிசைன் இன்ஜினியர். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் டெஸ்ட் இன்ஜினியர். ஒரு ஃப்ளைட்டை புதுசாக உருவாக்குறாங்க, அதை டெஸ்ட் பண்ணுறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ ஃப்ளைட் டெஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. மூணாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏவியானிக்ஸ் இன்ஜினியர். நாலாவது மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். அந்த ஃப்ளைட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நீங்கள் தான். ஸோ மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற ஜாப் வந்து கிடைக்கும். அஞ்சாவதாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரோன் இன்ஜினியர். இப்போலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ட்ரோனுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ட்ரோனை வந்து மேக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரோனை இயக்கிறதா இருக்கட்டும், ட்ரோனை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் இன்ஜினியருக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா ட்ரோன் இன்ஜினியர் ஆகலாம். அதுக்கடுத்ததாக சிஸ்டம்ஸ் இன்ஜினியர். நீங்கள் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏழாவதாக வந்துட்டு பார்த்திங்கன்னா குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இன்ஜினியர். ஒரு ஃப்ளைட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக டிசைன் பண்ணுறாங்க, அதோடைய குவாலிட்டி செக்கிங் நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஸோ அதனால் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எட்டாவதாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏரோ டைனமிக்ஸ் இன்ஜினியர். ஒன்பதாவதாக ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஒரு ஃப்ளைட்டை டிசைன் பண்ணுறது, அதனால் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி நீங்கள் புதுசாக அதில் கண்டுபிடிக்கலாம், ஃப்ளைட்டை வந்துட்டு எனக்கு கொண்டு வரலாம், டிசைன் மாற்றலாம் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்படிங்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபல்ஷன் இன்ஜினியர். அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜினோடைய ஃபியூயல் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ப்ரொபல்ஷன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மிசைல் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஏரோநாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறமாக 12 ரிசர்ச் டெவலப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட்டில் என்னென்ன மாதிரியான ரிசர்ச்சஸ் பண்ணி புதுசாக என்ன மாதிரியான அப்டேட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பண்ணுறதுனால ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். 13ஆவதாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் சிமுலேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. 14ஆவதாக ஏரோநாட்டிக்கல் காம்போசைட் மெட்டீரியல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்காக அவைலபிள் இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 14 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏரோநாட்டிக்கல் படிச்சிங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்தியாவிலே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ், இந்த ஏர்ஃபோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிங்க, நல்ல மாதிரியான வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்முடைய சோஷியல் மீடியா பேஜஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் இன்னும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து சந்திக்கிறேன்.